சஜு, இப்பதான் போனேன், அதுக்குள்ள வந்துட்டேன். ஆமாம்மா, நைட் ஒரு கிளைண்ட பார்க்கணும். அதான் சைட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிட்டேன். மறுபடியும் போணுமா? ஆமாம்மா, இன்னைக்கு காலையிலே வரதா இருந்தாங்க. நாமளே காலையில தானே வந்தோம். லேட்டா தான் ஆஃபீஸ்க்கே கிளம்புனேன். பிறகு 2 மணிக்கு போல வரதா சொன்னாவ. இப்ப அவங்களுக்கும் பிஸியா ஏதோ வேலையாம். 6 மணிக்கு போல கூப்பிட்டுருக்காவ. என்னது இது? அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி அலைய வைக்கிது. வேலைன்னா அப்படி இப்படி தானே இருக்கும். கிளைண்ட பார்க்கறதுக்காக தான் அவசரமா ஓடினேன். இனிமே 6 மணினா 7 மணிக்கு தான் வருவாவ. அது வரைக்கும் அங்க சும்மா தானே இருக்கணும். அதான் வந்துட்டேன். கொப்பனை போல வளர்த்து வச்சிருக்காங்கண்டியா. அவனே இப்படிதான் வாழ வேண்டிய வயசுல சந்தோஷமா வாழாம வேலைன்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா நேரமா வேலையிலேயே முங்கி கிடக்குது. இந்த பரமனா கொப்பனை மாதிரி எல்லாம் இருந்துறாத. அவன் அப்படிதான் ஆடாடு ஆடுவான். என்னமா கொஞ்ச நாளையில கல்யாணம் ஆக போகுது. கொஞ்சம் வீட்டு அளவிலுக்கு நேரம் எல்லாம் ஒதுக்குமோனே. இப்பவே பழக்கப்படுத்தினாதான் வேற பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். சரி பாட்டிமா. சரி சரின்னு மண்டை ஆட்டியது கிடையாது. வேலை முக்கியம் தான். வேலை முக்கியம் இல்ல நான் சொல்லல. ஏன்னா வாழறதுக்கு பணம் வேணாம்ல. அப்படிதான் பணம் தேவை. 70 வயசு வரைக்கும் வாழ போறோமோ 80 வயசு வரைக்கும் வாழ போறோமோ கடவுளுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் உடம்புக்கும் ஓய்வு கொடுக்காம சுத்தி இருக்கீவிலையும் கண்டுக்காம அவங்களுக்கு நமக்கான நேரத்தை கொடுக்காம இப்படி ஓடா தியாயதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. மூச்சு விட்டு பேசுங்க. எல்லாம் உன் புருஷனை சொல்லணும். அவனே இப்படிதான் குடும்பத்துக்கு முக்கியம் கொடுக்காம என்னமோ ஓடு ஓடுன்னு ஓடியாய். அதே போல பிள்ளை பையனையும் வளர்த்து வச்சிருக்காய். பாட்டி, ஒரு வேலை பார்க்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லல. வீட்டுக்கு உன்னைய நம்பி ஒரு பிள்ளை வர போகுது. பார்த்து சூதானமா நடந்துக்க. இப்பயே உன்னைய கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் பாட்டிமா. அம்மா, என்ன மோனே? நிலா கட்ட சொல்லி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு வைக்க சொல்றீங்களா? நான் இப்ப வந்துடுறேன். நீலாம் கீழே வர வேண்டாம். நிலா என்னமோ வேலையா இருக்கான். நானே போட்டு எடுத்துட்டு வரேன், நீ மேல போ. கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஒரு டேப்லெட் போட்டு படுத்தா சரியாகும். இல்ல மாத்திரை கீத்திரன் போடாதவல. வீட்ல இருக்க டாக்டரே அததான் சொல்லிட்டு இருக்காரு. தண்ணிய நல்லா கொதின்னு கொதிக்க வச்சு 4 வேப்ப இலை, துளசி இதெல்லாம் போட்டு ஆவி பிடிச்சாலே போதும். ஒரு பொறுமை கிடையாது. ஒரு இடத்துல எலுப்பல வலிச்சதுன்னா உடனே அது தீந்துறணும். என்னத்த பிள்ளைகள் வா, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்த நிலா எங்க போயிட்டான்னு தெரியலையே. அத்தை, இன்னைக்கு சஜ்ஜுக்கு நானே காஃபி போட்டு கொடுக்கேன். சொன்னதை கேட்டே மாமாவன் மாத்திரை போட போறானே. மாத்திரை ஒரு நோய் வந்தா உடனே தீரணும். இல்ல பொறுமை கிடையாது. அப்ப இருக்க வழியில இருந்து தப்பிக்கிறதுக்கு மாத்திரையில அள்ளி போட்டு போட்டு அடுத்த நோயில உண்டாக்கி விடியது. இப்படியே தனியா புலம்பிட்டே இருங்க, நான் இப்ப வரேன். எனக்கு வேற வேலை இல்ல கிண்டியா. தனியா புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல. வந்துட்டா சீமையில இல்லாத மகாராணி எல்லாம் கட்டி கொண்டு வந்திருக்கேன். நான் இங்க கேட்டுட்டு தான் நிக்கேன். இவ கேட்ட உடனே இது யாராக ஆள் அடையாளம் தெரியலையே. பாட்டிமா, உள்ள வாமாக்கா, வாசல்லே நிக்க. யார கூப்பிடுறீங்க? நான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு தம்பி நிக்கேன். ஏன் பாட்டிமா, என்னை முன்னமே உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே கண்ணா. அது பிறகு வீட்டுக்குள்ள வான்னு சொல்றீங்க. வீட்டுக்கு வந்த பிள்ளை யாரு என்னன்னு கேட்டுக்கிட்ட உள்ள வர சொல்லணும். நான் சொன்னேன்ல, இது எங்க பாட்டி. பாட்டிமா வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் மக்கா. ஆளு யாருன்னு தான் தெரியல. ஒழுங்கா கண் தெரியாது கண்டியா. பாட்டிமா, இவன் விக்கி, என் ஃப்ரெண்டு தான். மக்க வாசனைக்கு தானே. ஆமா. மக்க சேர் எடுத்து போட்டு கொடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாட்டிமா, நான் இப்ப கிளம்ப வேண்டியதுதான். வீட்டுக்கு வந்துட்டு என்ன கிளம்பி கார ஓட்டியேன்னு இருந்து சாப்பிட்டு காப்பி எல்லாம் குடிச்சுக்கிட்டு போன காணோம். மச்சான், இதான் பாட்டி. ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்லா பாத்துக்கா. நல்லா பாத்துக்கணுமா? எதுக்கு? பிரியா, உங்க அத்தையை கூப்பிடு. அத்தம்மா, அத்தம்மா. இரு பிரியா, வாரேன். இது யாரு? புதுசா இருக்கவ. வணக்கங்க அம்மா. வணக்கம்ப்பா, வாங்க உட்காருங்க. யார் பிரியா இது? அத்தம்மா, இது சஞ்சியோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, சரி சரி. இவங்க தான் அம்மா. யாருக்கா? பையனோட அம்மா. பையனோட அம்மாவா? ஏன் பிரியா, தெரியாம தான் கேட்கேன். 3 நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் இல்லாம படுத்ததுல உன் வீட்டுக்காரருக்கு மண்டை குழம்பிட்டு போல. சாரா, உங்க அண்ணன் எங்க? இப்பதான் வந்தான். வந்துட்டானா? வந்தா அவன் பாட்டுக்கு போனான். கூப்பிடவனா? அவன் இதுல இருந்தாலும் எல்லார் கதையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஒரு கதை வாயில இருந்து விட மாட்டான். அதுக்கு ரூம்லயே அடைஞ்சு கிடக்கட்டு. எலி, கூப்பிடுங்க. இல்ல கூப்பிடுன்னு சொன்னா கூப்பிடு. ஏய் சஜு, சஜு. அதோ வாரேன். எருமை, இப்ப வந்துருவான். யாரு? சம்பந்தப்பட்டவங்க? அந்த பொண்ணு சொன்னதுக்கு மாதிரி 3 நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் இல்லாம மண்டை குழம்பிட்டு தான் நினைக்கேன். இந்த பையன் தானே அந்த போட்டோல இருந்த பையன். இவன் இப்படி இங்க? வா சஜு. அண்ணா, இதான் பையன். ஏற்கனவே சஜுக்கு பொண்ணு பாத்துட்டாவன்னு சொன்னாங்க. பிரியா என்னடானா இதான் பையன் காமிச்சு கொடுக்கா. சஜு, நான் தான் சஜு. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே வழங்கல. பிரியா, என்ன பேசிக்கிட்டு ஒன்னும் விளங்கல. அத்தாமா, சஜுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கோம்ல. ஆமா, அந்த பொண்ணுக்கு பாத்திருக்க பையனை பத்தி விசாரிச்சுட்டு போவதுக்கு வந்திருக்காவ. தெரியாதனமா எங்க கிட்ட மாட்டிட்டாரா. அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். எனக்கு எதுவுமே புரியல. இந்த பையன் எப்படி உங்க வீட்டுல? ஏன் பேர எங்க வீட்டுல நிக்காம அக்க வேற எங்க போவான்? உங்க பேரனா? அது பரவே என் பேர எங்க கூடல தான் இருப்பான். அண்ணே, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. நீங்க உங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு பாத்திருக்க பையனை பத்தி விசாரிக்க வந்தீங்களா?
அது இவன் தான். ஓ, வாங்க உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னால நம்பவே முடியல. ஏதோ நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். யாரையுமே எனக்கு தெரியாது. வார வழியில தான் சஞ்சய் பிரியாவையே பார்த்தேன். பிரியா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் விளங்கல. அதாம்மா, நம்ம சஜிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கலாம். அந்த பொண்ணு இவரோட ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்களாம். அதான் பையன் நல்ல பையனா, எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு விசாரிச்சுட்டு போறதுக்கு வந்திருக்காரு. அதிர்ஷ்டவசமா எங்ககிட்டயே மாட்டிட்டாரு. என்னைய பத்தி விசாரிக்க வந்திருக்காருன்னா கண்டிப்பா பொண்ணுக்கு ரொம்ப க்ளோஸா தானே இருப்பாரு. பேசாம இவர்கிட்ட நம்ம பிரச்சனை சொல்லிடுவோமா? நான் ஒரு கொலைக்காரன், உங்க சைட்ல இருக்க பொண்ணுக்கு வேற பாருங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்ல நான் ஒரு கொலைக்காரன், அதோட முடிச்சிடவா? வேண்டாம் சஜு, சஞ்சய் ப்ரோக்கு வேற ஃப்ரெண்டா இருக்காரு, அவருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துடக்கூடாது. நம்ம அந்த பொண்ணை பார்த்தே பேசிக்கலாம். ஏன் டீ உனக்கு? இல்ல சஜு, போ. எங்க? போல போய் காலில் விழு. கால் விழணுமா? பைத்தியம் மாட்டி உனக்கு? இங்க பாரு, பிரியா கல்யாணம் பேச்சு வர்றதுக்கு முன்னாடி சஞ்சயோட அம்மா ஒரு நாள் பிரியாவை பார்த்து பேசிட்டு போதுக்கு வந்தாவெல்லாம். நானும் பிரியா கிட்ட போய் காலை விழுன்னு சொன்னா காலை விழ மாட்டான். சொன்ன உடனேயே சஞ்சய்க்கு அம்மாக்கு காலில் விழுந்திருந்தாள்னா இதுல கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையே இல்லாம சென்னான கல்யாணம் நடந்திருக்கான். ஆனா பத்தியா, நான் தள்ளி விட்டு தெரியாம அவங்க காலில் போய் விழுந்துட்டான். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா கண்டியா? இவ வேண்டான்னு சொல்லி அது பிறகு அஞ்சு அக்காவ சஞ்சய் வீட்டுல உள்ள பொண்ணு பார்க்க போய் எப்படி கலாட்டா நடந்தவிய கல்யாணத்துல. அதுக்கு ஏன் டீ இப்போ? இப்போதைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனா ஒரு தடவை அந்த பிள்ளை பாட்டுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ அத்தான் அப்படின்னு கூப்பிட்டாலே போதும். முதல் சொல்லி காலைல போய் விழுந்துரு, நல்லது நடக்கும். ஒரே அடியில பல்லெல்லாம் கலந்து தெரிச்சிடும் பாத்துக்கா. வாயை மூடிக்கிட்டு போயிரு. உனக்கு நல்லது சொல்ல வந்த பத்தியா, என் பத்தி செருப்பாலே அடிக்கணும். யாரும் தப்பா நினைக்காதுங்க. பொண்ணு என் ஸ்கூலுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. அதான் அப்பா வேற இல்ல, ஏதோ கஷ்டப்படுற ஃபேமிலியில உள்ள பிள்ளை. அது மட்டும் இல்லாம பையன் வீட்டு சைட்ல இருந்து எங்களுக்கு சொத்து எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு போட்டிருந்தீங்களா? அதான் ஒருவேளை எதுனா பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு நினைச்சு விசாரிக்க வந்தேன். சஜ்ஜ மாதிரி ஒரு சொக்க தங்க இந்த உலகத்துல எங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்பனா கூட்டு போயிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் வாயை குறைச்சிக்கிட்டு நில்ல சாரா. சரி, அப்ப நான் வாரேன். வாரியா, காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு போலாம்ல? அட போவியா, ஸ்கூல்ல அங்க யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பாவ. தம்பி, சொல்லுங்கம்மா. பிரியா வீட்டுக்காரருக்கு பிரியாக்கு தெரிஞ்ச பையங்கிறதுனால எல்லாம் நீங்க ஓகே சொல்லிடாதுங்க. உங்க பக்கத்துல இருந்து 4 பேர்ட்ட விசாரிங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்றும் இல்ல. சரிப்பா உட்காரு, நான் இந்த இப்ப காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஆண்டி. இப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தா வயிறு ஏற்கனவே ஃபுல்லா தான் இருக்கு. பத்தாததுக்கு ஸ்கூல்ல வேற கொஞ்சம் வேலை, அவசரமா நான் போயே ஆகணும். இனிமே என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கும்போது நான் வரேன். சரி தம்பி. வரேன் மச்சான். மக்கா, எங்க பிரியாவையும் பிரியா வீட்டுக்காரனையும் தெரியும் சொல்லிக்கிட்டல, நல்ல பையன் சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கண்டியா நல்லா விசாரிச்சு சரின்னு சொன்ன போதும். பாட்டிமா, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி 1000 குழப்பத்தோட தான் வந்தேன். ஜாயின்ட் ஃபேமிலி வேற. ஆனா நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? நானா? உள்ள வான்னு கூப்பிட்டீங்க. யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கலாம். வீட்டுக்கு வந்த பிள்ளைய யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டா உள்ள கூப்பிடுவாவேன்னு கேட்டீங்க. அதுலயே இந்த வீட்டுல உள்ளவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சுட்டு. பெரியவங்களை பொறுத்துதான் பிள்ளைங்களும் வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்க பையன் நல்லவராதான் இருப்பாரு. ஆமாமா, ஆனா கால தான் விட மாட்டான். லூசு. அவ அப்படிதான் சில நேரம் மெண்டல் ஆயிருவா. சொன்னோம்ல, சஜுவோட தங்கச்சி. அவ ஹஸ்பண்ட் போலீஸா இருக்காரு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பாத்துருக்கலாம். அதுக்கு என்ன, இனிமேதான் அடிக்கடி பார்க்க போறோம்ல, அப்பவே பாத்துக்கலாம். சரி சஞ்சய், டைம் ஆயிட்டு. ஆதி வேற இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரதா சொல்லியிருந்தான். இனிமையா? டைம் ஆயிட்டுலாம். ஆமா, ஏதோ ஒரு 11th பொண்ணுக்கு அட்மிஷன். அவனுக்கு தெரிஞ்சவங்க போல. நான் போகலன்னு வச்சுக்கான். வேணா என்ன போகலன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். சரி, நான் கிளம்புறேன். சரிடா பாட்டிமா, ஆண்டி போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வா மக்கா. பாத்து போ தம்பி. ஆ என்ன இது மழையா இருக்கு இப்படி? பேசாம அம்மட்டா கிட்ட கொடை எடுத்துட்டு வர சொல்லிருக்கலாம். இப்படி நினைச்சு விட்டுட்டு. சார் வந்துட்டாங்களா? நீங்க இன்னமும் கிளம்பலையா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தாங்க. போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு வெயிட் பண்றேன். நீங்க இன்னமும் கிளம்பலையா? இப்ப கிளம்பணும் மேம். ஆமா, சாரை பாக்கிறதுக்கு 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம். ஆமா, மழை கண்டியலாம். இப்பதான் வெளியே என்னமோ போனவ, ஆனா வீட்டுக்கு போன மாதிரி இல்ல. சாரோட தம்பி வேற வந்திருந்தாங்க, பாத்தீங்களா? ஆதியா? நான் பாக்கல. இதுல இங்கேதான் சுத்திட்டு நின்னாரு. அந்த பொண்ணுக்கு அவருக்கு என்னமோ வாக்குவாதம் போயிட்டே இருந்து. ஸ்கூல் பொண்ணுக்கா? ஆமா, 11th தானே அட்மிஷன் வந்திருக்காவ. அது நேராவே வந்திருக்கானா? ரொம்ப தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அப்படியா? சரி மேம், நான் போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு டைம் ஆகுதுல்ல, போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு அப்படியே நானும் கிளம்பிடுவேன். ஆமா, இன்னைக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும்ல, அதான் நானும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்க கிளம்பிருக்கலாம்ல. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நான் வர்றதுக்கு டைம் ஆச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடுங்க, காலையில மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு.
எனக்கு தான் செட்டில் பண்ணாட்டா தூக்கமே வராது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கே முடிச்சுட்டு போறதுதான் எனக்கு ஹாப்பி. சரி, அப்ப நான் உள்ள போய் பார்த்துட்டு போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு அப்படியே நானும் கிளம்பிடுறேன். இசை வேற இவ்வளோ நேரம் இருந்து அப்படியே தூங்கிட்டா. ஐயோ பாவம், காலையில 8 மணி 7:30க்குன்னு அவளையும் இழுத்துட்டு வாரீங்க. நீங்க போறது வரைக்கும் அவளுக்கு ஒழுங்கா நேரமும் போவாது. ஒவ்வொரு ஆள்கிட்டயே நின்று கதை விட்டுட்டு நிப்பா. நாளைக்கு வேற பர்த்டே எல்லாம். ஆமா, நான் என்ன பண்ண போறேன்னெல்லாம் அவளுக்கு எதுவும் தேவையில்லை. அவ ஃப்ரெண்ட் அவளுக்கு என்னமோ பண்ண போறாரு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கா. சார், சே இப்படி நினைச்சிட்டேன். ராங் டைம்ல வந்துட்டு தமிழ் ஓடிடு. நீ எப்ப வந்த? நான் அப்புறம் வரேன். இரு, உன்னை என்ன நான் கடத்திட்டா போறேன். ஆமா, நீ என்ன வீட்டுக்கு கிளம்பலையா? என்னாச்சு இவளுக்கு? ஏ தமிழ், என்ன நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பலையான்னு கேட்டேன். ஐயே சாரி. சாரியா? பைத்தியம் ஏதாவது பிடிச்சிட்டா? எங்கேயாவது போய் விழுந்துட்டீங்களா? ஆ, எப்படியும் விழுந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும். எது? ஆமா தமிழ், காதல்ல விழுந்து. நீங்க எப்போ விழுங்க, எப்படி விழுங்க? நான் அதை பத்தி கேட்கல. எங்கேயோ போய் விழுந்து எலும்பி தபக்கடின்னு நினைச்சிட்டு வந்திருக்கீங்களா, அதை தான் கேட்டேன். ஓ, அதை பத்தி கேட்டியா? விழுந்துட்டீங்களான்னு கேட்டியா? என் மனசு வேற எங்கேயோ பறந்துட்டு. பார்த்து, பறக்கும்போது யாராவது ரெக்கையை உடச்சு விட்டுற போறாவ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். நீ என்ன இன்னமும் கிளம்பலையா? இந்த டோரை பூட்டி போட்டிருக்கலாம்ல. தூர பூட்டி போட்டிருக்கலாமா? ஆமா, இப்படி திடீர்னு யாரும் வந்து மாட்டிருக்க மாட்டாவல்ல. எங்க மாட்டிருக்க மாட்டாவ? இப்போ நீங்க டோரை பூட்டி போட்டுட்டு துணியை காய வச்சிருந்தீங்கன்னா நான் உள்ள வந்திருக்க மாட்டேன்ல. வாடி என் பொண்டாட்டி, இதுதான் மாட்டா. அப்பவே உள்ள வந்துட்டியா? அப்ப வேணா இல்ல அப்பவே வந்துட்டியான்னு கேட்டேன். போன காரியம் என்னாச்சு? எங்க போனவ? ஜெசி மேம் கல்யாணம் விசாரிக்க போனீங்கல்ல. உளராத. நான் எங்க வளர்றேன், நான் கரெக்டா தான் இருக்கேன். ஓ, எவ்வளவு கரெக்டா தெளிவா இருக்க நீ. தெளிவு தானே முக்கியம். எப்படி ஈரமா இருக்கீங்க, தண்ணி சொட்டு சொட்டா வடைஞ்சிட்டே இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன தொடச்சு விட போறியா என்ன? தொடச்சா? எங்களுக்கு வேற வேலை இல்ல பாத்தீங்களா? உனக்கு வேலை இருக்கோ என்னமோ, எனக்கு வேலை இருக்கு. இந்த டவல் எடு. ஏய் பார்த்து, தண்ணி கிடக்கு பாரு. ஏய், தமிழ். திருமகனே திருமகனே, நீ ஒரு நாளிகை பாராய். வெண்ணிறம் புறவில் வந்தவனே, வேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்றப் பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. விடுங்க, விட்டா விழுந்துருவியே. ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. யாருமா? நானா? ஆ, சரி, வீட்டுக்கு போகாம வெயிட் பண்ணிட்டு நிக்க. நீங்க வெளியே போனீங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கா வெயிட் பண்ற? வேற வேற உன் கண்ணு என்னென்னமோ சொல்லுது, வாய் வேற பொய் பொய்யா சொல்லுது. ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. யாரு? நானா? ஆ, ஈரத்தோட உள்ள வந்ததுல தண்ணி கலைஞ்சிருக்கு. பார்த்து வான்னு சொல்லதுக்கு முன்னாடி என் மேல நீ தானே வந்து விழுந்த. உடனே நீங்க அட்வான்டேஜ் எடுத்துருவீங்களா? அடியே, இப்ப கூட நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கேன்னு தெரியாமலே நின்றுட்டு இருக்க பாரு. அது சரி, இவ்வளவு நேரம் வீட்டுக்கு போகாம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்க? அட்மிஷனுக்கு ஆள் வந்திருக்காங்க. சரி, அதுக்கு உங்களுக்கு இங்க என்ன வேலை? அம்மா, எதுக்கு என்ன பிடிச்சீங்க? பாதி தெளிஞ்சிட்டு மீதியும் தெளிய வச்சிருப்போம். இப்பெல்லாம் பழைய ஞாபகத்தை வச்சுட்டு ரொம்ப தான் என்கிட்ட நெருங்கி வரீங்க. ஆமாமா, வரும்போது ஒரு மகள தண்ணி எடுத்து நான் தான் கொண்டு உள்ள ஊத்துனேன். நீங்க பண்ணாலும் பண்ணிருப்பீங்க. விக்கி யாராவது வந்தா வேணா ஆயிரும். பாவம் தமிழையும் சேர்த்து தான் தப்பா சொல்வாவ. என்ன ஆமா, மேடம் இப்ப எங்க இருக்கீங்கன்னு தெரியுமா? தமிழ்? மறுமுகையே இருமுகையே, நீ ஒரு நாளிகை நில்லாய். செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். ஏன் சிரிச்சுட்டே நிக்கிறீங்க? மேடம் கொஞ்சம் விலகுறீங்களா? எவ்வளவு நேரம் தான் நானும் தாங்கி பிடிச்சிட்டே நிக்கிறதுக்கு. ஆ, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். போடுறா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னவ? எதை சொன்னீங்கல்ல? கொஞ்சம் வெயிட் போட்டுட்டான்னு சொன்னேன். ஆ, கிளம்பலையா நீ? என்னமோ டைம் ஆகுது. அதெல்லாம் பரவாயில்ல. ஜெசி மேம்காக போனீங்கல்ல, என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமா சொல்றேன். இல்ல இல்ல, இப்பவே சொல்லுங்க, நான் கேட்டுட்டே போறேன். வெளியே அட்மிஷனுக்கு வெயிட் பண்றாங்களாம். ஆமா,
நீ கிளம்பு, நான் அப்புறமா சொல்றேன். சரி, இப்படி ஈரத்துல தொபக்கடின்னு விழுந்து எழும்பி வந்திருக்கீங்களா? அங்கேயும் ஈரம் ஒட்டிட்டு பாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட உட்காந்து அட்மிஷன் கொடுக்க போறீங்க? ரொம்ப தான் அக்கறை போல. இல்லையே, வேற ட்ரெஸ் இருக்கு. இங்கயா? இங்க எதுக்காக ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? நீங்க வேணா 5 மணி 6 மணி ஆனா பேக் எடுத்துட்டு கிளம்பலாம். நானும் அப்படி கிளம்ப முடியுமா? எத்தனையோ நைட்டு இந்த சேர் தான் எனக்கு பெட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம இருக்குமா? அவன் வெளியே தானே நிக்காம, பாத்தியா நீ? இல்ல, அம்மத்தா மேம் உங்க தம்பி வந்திருக்கதா சொன்னாங்க, நான் பார்க்கல. ஆனா ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் வெளியே நிக்கதா தான் சொன்னாங்க. எதுக்காக இவன் இவ்வளவு இறங்குறான்னு தெரியல. மார்க் கொஞ்சம் கம்மி போல. யாருக்காகவும் இப்படி நல்லா அழிஞ்சு நிக்க மாட்டான். என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம மேத்ஸ் பயாலஜி கொடுத்துருன்னு சொல்லலாம். அப்படியே சொன்னேன். ஆமாமா, உன் குழந்தை அப்படிதான் சொன்னான். நான் அடிச்சு புரண்டு வந்ததுக்கு காரணமே அவன் தான். இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாம மட்டும் போச்சுன்னு வச்சுக்கான், நல்லா அழிஞ்சுதான் நிப்பான். என் மேல இருக்க கோவத்துலதான் நீ அலைய வச்சிய அப்படின்னு. ஆமா விக்கி, எனக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. அப்படின்னா சரி, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண பாத்துருவோம். சரி, நான் கூப்பிடுறேன் உங்களா. 5 மினிட்ஸ் தாண்டி வர சொல்லு. கிளீன் பண்றவங்க யாராவது நின்னாங்கன்னா இதை கொஞ்சம் கிளீன் பண்ண சொல்லிடு. எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே க்ளீன் பண்றேன். நீயா? ஏன்? நீ எனக்கு யாரு, நான் உனக்கு யாருங்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். யாராவது கண்டிப்பா நிப்பாங்க, வந்து கிளீன் பண்ண சொல்லு. இல்லனா மறுபடியும் யாராவது வந்து விழுந்துருவாங்க. பொண்ணு அம்மாவும் யாரா இருக்கும்? இவ்ளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து கூடவே வந்திருக்கேன். இவங்க கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா மேத்ஸ் பயாலஜி கொடுத்தே ஆகணும்னு சொல்றானா? அஜி, இன்னைக்கு உன்னோட இன்னொரு முகத்தை இந்த ரப்பர் மண்டையனுக்கு காட்டியே ஆகணும். அஜினா யாரு? எனிமே தாங்காதலுக்கு அடுத்த வீல தண்ணி ஊத்த வைக்கப்படாதுன்னு தெரியணும்ல. இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மக்கா, உனக்கு ஒரே பதட்டமா இருக்கும். இவன் எதுக்கு? இல்ல மக்கா, பெரிய பள்ளிக்கூடம் வேற. அந்த தம்பி வேற உன்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாருன்னு தெரியல. ஏமா, அவர் என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன மாதிரி சிக்ஸரா அடிச்சு விடன்னு பாருங்க. ஏட்டி, உனக்கே ஒழுங்கா ஒண்ணும் தெரியாததுனாலதான் 398 மார்க் எடுத்திருக்கேன். அப்படியா? அப்படியே இருக்கட்டு. அம்மா, எங்களையா? ஆமாம்மா, சார் கூப்பிடுறாங்க, 2 பேரும் போங்க. அப்படியா, வந்துட்டாரா? ஆமா. சரிம்மா, வாமக்கா. இந்த பள்ளிக்கூடத்துல உனக்கு அட்மிஷன் கிடைக்கணும் நம்பாத. ஆமா, இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடமா? இது பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் தான். நம்ம வசதிக்கு உன்னை இங்கெல்லாம் படிக்க வைக்க முடியாது. ஆதி தம்பி வற்புறுத்தின்னு சொல்லிக்கிட்டு தான் உன்னைய கூப்பிட்டு வந்திருக்கேன். கிடைக்கலனால நீ ஒன்னும் வருத்தப்படாண்டா. கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? சரி வா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்மா படிச்ச? இதே ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கதான் படிச்சேன். ஓ அப்படியா? மார்க் எவ்வளவு? 398. பயங்கர படிப்பு தான் போல. என்னமோ கொஞ்சம் படிச்சிருந்தானா நல்ல மார்க் எடுத்திருப்பேன். ஆமா, படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கப்படாது. மார்க் வந்ததுக்கு பிறகு என்னமோ கொஞ்சம் படிச்சிருக்க மாட்டேனா அழுது புலம்ப வேண்டியது. என்ன குரூப் வேணும் நீ ஆசைப்பட? குரூப் இந்த ஸ்கூல்ல முத நான் படிச்சாதானே. வாங்கிட்டு தான் கேட்கேன். மேத்ஸ் பயாலஜி. மேத்ஸ்ல மார்க் எபோ 70. மேக்ஸிமம் எபோ 80 எடுத்தாதான் மேத்ஸ் பயாலஜி கிடைக்கும். அவன் வேற நல்லா அழிஞ்சு நிப்பானே. கிடைக்கலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எது? ஆமா, ரொம்ப கஷ்டப்படாதுங்க. இவன் எப்ப உள்ள வந்தான்னு தெரியலையே. ஆனா உனக்கு மேத்ஸ் பயாலஜி தானே கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. சார், எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல, வேணா அவங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல மேத்ஸ் பயாலஜி அட்மிஷன் கொடுங்க ஒரு தடவை கூட. அது என்னன்னா சார், சிலருக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போவாவேல, மறுபடியும் ஸ்கூல்ல போய் சேரணும் போல இருக்கும். அதனால அப்படி சொல்லிருப்பாவ. இது என்ன பேசிட்டு இருக்கு? அவன் என்னடானா மேத்ஸ் பயாலஜி கொடுக்கணும்னு நல்லா அழிஞ்சு நின்னான். இவ பேசுறத பார்த்தா இவளுக்கு படிக்கிறதுக்கே ஆர்வம் இல்லாத மாதிரி எல்லாம் இருக்கு. இங்கதான் நிக்கேன், பார்த்து பேசு. என்னம்மா, மேத்ஸ் பயாலஜி கொடுத்தா படிப்பியா? சார், நான் இடையில பேசேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. சொல்லுங்கம்மா. இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்ல. வசதி இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். வசதியை பார்த்தா எல்லாம் படிக்க வைக்க முடியுமா பிள்ளைல? எந்த பிள்ளையும் பணம் இல்லாததுனால படிக்காம இருக்க கூடாது. நான் அவள்கிட்ட எதுக்கு இவ்வளவு கேட்கனா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மேத்ஸ் எல்லாம். அதான் அவ சொல்ற பதில தானே எனக்கு தெரியும் படிச்சிருவாளா இல்லையான்னு. அவ மார்க்குக்கு அட்மிஷன் கொடுக்கறதுல எந்த கஷ்டமும் இல்ல. குரூப் தான். தம்பி நல்ல படிக்க பிள்ளைதான். யாரா இருக்கு இவங்க? ஆனா கூட்டுக்கட்டு கொஞ்சம் கூடி போச்சு. மூத்தவளுக்கு ஒரு பாடத்தை பார்த்த உடனே புரியும், இவளுக்கு கொஞ்ச நேரம் படிச்சாதான் புரியும். அந்த வகையில நல்ல படிப்பா. ஆனா என்ன, கூட்டுக்கட்டு கூடும்போது படிப்பு மண்டையில ஏறுமா? 2 பொண்ணுங்களா உங்களுக்கு? நீ கதை கேட்கறதெல்லாம் சரிதான். நீ கதையை ஆரம்பிக்கிறதே வேற குரூப்புக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்கு தான். மேத்ஸ் பயாலஜி மட்டும் கொடுக்கல, என் கையால உனக்கு இன்னைக்கு இருக்கு பாரு. ஆமா சார், 2 பொம்பளை பிள்ளைகள். பெரியவ போன வருஷம் தான் 12ஆம் கிளாஸ் முடிச்சா. பள்ளியிலே மார்க் வாங்கி இப்ப நல்ல ஒரு பெரிய காலேஜ்ல ஸ்காலர்ஷிப்ல படிச்சிட்டு இருக்கா. ஓ, ஃபர்ஸ்ட் மார்க்கா? எந்த ஸ்கூல்? இவ படிச்ச அதே ஸ்கூல் தான் சார். என்ன, இவ இங்கிலீஷ் மீடியம், அவ தமிழ் மீடியம். ஓ அப்படியா? என்னம்மா, அக்கா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. நீ நல்லா படிப்பியா என்ன? ஆமா, எந்த காலேஜ்ல படிக்கியா? என்ன படிக்கியா? இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ்? ஸ்ரீயாஸ் இன்ஜினியரிங் காலேஜ். என்ன காலேஜ் சொன்னா? ஸ்ரீயாஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அங்கயா? என்ன ஒரு ஷாக். உங்க அக்கா நேம் என்ன? கனிஷா. அது சரி.
இப்படி ஒரு பதில நாங்க எதிர்பார்க்கலப்பா. என்ன அண்ணி, சத்தியமா இந்த பதில நான் எதிர்பார்க்கல. எப்படி இந்த மாதிரி ஃபேமிலி? எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ சரியான ஆளு. அட்மிஷன் கன்ஃபார்ம். ஆனா மேத்ஸ் பயாலஜி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுப்பான், கொடுக்கறது வரைக்கும் நகர மாட்டேன்ல. எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி சயின்ஸ் குரூப்புக்கு மாத்தலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் இருக்கிறது வரைக்கும் நடக்குமா? ஆனா அது அந்த பிள்ளைய மேத்ஸ் குரூப் வேண்டாங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்கா. மேத்ஸ் வராதுன்னா அவளை அவ போக்குல விட்டுரு. அவளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து படிக்கட்டும். இப்படி எதுக்கு நீ கம்பல் பண்ற? அவளுக்கு மேத்ஸ் வரலைன்னா ஓகே விட்டுறலாம். ஆனா அக்கௌண்டன்சி சயின்ஸ்னு எதுக்கு தெரியுமா அவன் நல்லா அழிஞ்சு நிக்கா? படிக்கிறதுல இருந்து எஸ்கேப் ஆவதுக்கு. படிப்பு மண்டல ஏறாத பிள்ளைனா ஒன்றும் இல்ல, என்ஜாய் பண்றதுக்காண்டி அக்கௌண்டன்சி எடுக்கிறதுக்கு நிக்கா. எல்லா குரூப்புமே முக்கியம்தான். ஆனா அவ விளையாட்டுத்தனத்தை காட்டுறதுக்கு குரூப்பை மாத்த நினைக்கலாம். அவர் ஓகே சொன்னா இவ அக்செப்ட் பண்ண மாட்டா போல இருக்கு. இவ ஓகே சொன்னா அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு போல எல்லாம் இருக்கு. அவளுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப வருத்தம். அதான் இந்த ஸ்கூல்ல இருந்து எப்படி நழுவலான்னு பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு விருப்பம் இல்லாட்டா எப்படி இங்க படிப்பா? தவளை தன் வாயாலே கெடுன்னு சொல்லுவாவேலாம், அதே மாதிரி அவ வாயாலே அவளுக்கு அட்மிஷன் கிடைக்கும் பாருங்க. ஆனா நீ சரியான ஆளுதான். அவளை கரெக்ட் பண்றதுக்காண்டி இவளை குண்டுக்குள்ள தள்ளி போட பார்க்க பத்தியா? ஐய அப்படியெல்லாம் இல்ல. கனி என் கூடால பேசும்போது அதிகபட்சமா பேசுறதே அஜியை பத்தி தான். நான் வேண்டான்னு கூட கொஞ்ச நாள் நினைச்சிருந்தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களால அஜியோட லைஃப் அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு யாரை அதிகமா பிடிக்குமோ அவங்க மேல நமக்கும் ஒரு பாசம் வரலாம். அதே மாதிரிதான். ரெண்டும் என்ன தனியா பேசிட்டு நிக்குது? அவன் மட்டும்தான் ஃப்ராட் வேலை பார்க்கானா இல்ல இவளும் கூட்டுக்கிட்டான்னு தெரியலையே. சார் எனக்கு அட்மிஷன் கிடைக்காது தானே இங்க? அவனே இப்பதான் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கான். கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அவன் ஆடுவான். இவன் எப்படிடா இங்க இருந்து தப்பிக்கலான்னு இருக்கா. ஆனா சார் ஒன்னே ஒண்ணு சொல்லேன், உங்க ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சுன்னு வைங்க. கொடுத்தா முன்ன விட ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிருவதானே? அது மட்டும் இல்ல சார், நான் முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன்ல ஸ்கூல், ஆமா. அங்கெல்லாம் எனக்கு பிடிக்காத மாதிரி மேம்லாம் ஏதாவது சொன்னாவல்னா நைட் கிளாஸ் வைப்பாவல்ல, ஆமா கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இருட்டுல வீட்டுக்கு போவாங்கல்ல, ஆமா. அவங்க மேல முட்டை தூக்கி எறியது, அது பிறகு தக்காளி பழம் தூக்கி எறியது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சேட்டை பண்ணுவேன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கலாம், அப்பெல்லாம் எங்க மட்டும் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லாதனாலே கிடையாது டீச்சர்ஸ். ஆனா நீங்க மட்டும் எனக்கு அட்மிஷன் கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த ஸ்கூல்ல நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அவன் புத்தி தெரியாம இவ பாட்டுக்கு அடிச்சு விடா. என்னது உனக்கு படிச்சு தர டீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா? இதெல்லாம் என் கிளாஸ் பசங்க பண்ண வேலை. இதெல்லாம் நான் பண்ணதா சொன்னாதானே பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு எனக்கு அட்மிஷன் தர மாட்டீங்க. அது புறவைக்கு இருக்கு இந்த ரப்பர் மண்டை. எனக்கு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சார் எதுக்கு கோவப்படுறீங்க? உனக்கு படிப்பு சொல்லி தர டீச்சர்ஸ் உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாவலாம். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடம் சொல்லி தந்தாலும் நீங்க தான் மேல மேல போயிட்டே இருப்பியா. ஆனா படிப்பு சொல்லி தர டீச்சர்ஸ் அதே இடத்துல தான் இருப்பாவ. அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்க போல இருக்கு. இல்ல சார், நான் சொல்லது உங்களுக்கு புரியலையா? அப்படி இருந்தேன் உங்க ஸ்கூல்ல அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. அது பிறகு எந்த டீச்சர்ஸ்க்கு எந்த பட்ட பேருமே வைக்க மாட்டேன். அட்மிஷன் கன்ஃபார்ம். சொன்னம்ல தவளை தன் வாயால் கெடும்னு. வாங்கிட்டு தான் கேட்கேன். சார் இதெல்லாம் அந்த ஸ்கூல்ல தான், இந்த ஸ்கூல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லேன். நல்லா படிச்சு உங்க ஸ்கூலுக்கு பெருமையா சேர்த்து தருவேன். அவள மாட்டினடி நீ. நான் வாக்கு கொடுத்துட்டேன், உண்மையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இங்கெல்லாம் உனக்கு அட்மிஷன் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்றது? தமிழ் சார் இவ இங்கதான் படிக்க போறான். இவ்ளோ பேச்சு பேசினதுக்கு அப்புறமா என்ன சார் சொல்றீங்க? இவளுக்கு மேத்ஸ் பயாலஜி குரூப் கன்ஃபார்ம். சார் மார்க் பார்த்து யோசிச்சீங்க? மார்க் பார்த்து யோசிச்சந்தான். ஆனா இவளை இப்படியே விட்டா சரிபடாது. சார் அதான் அட்மிஷன் இல்லைன்னு சொன்னா கூட ஒன்றும் இல்லை. ஐயோ பாவம் என் குழந்தையா. இனிமே நீ உருண்டாலும் புரண்டாலும் 2 வருஷம் நீ இங்கதான் படிக்க போற. அப்போ கன்ஃபார்மா சார்? அது மட்டும் இல்லாம இவளுக்கு சல்லி காசு கூட ஃபீஸ் கிடையாது. ஏன்னா இன்னையில இருந்து இவ என்னோட ஸ்டூடெண்ட். சார் உங்களுக்காண்டி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்னு கஷ்டப்பட்டு பாடம் எடுக்காவ, கத்தி கத்தி பாடம் எடுப்பாவ. எவ்வளவு நீங்க கிண்டல் பண்ணாலும் கண்ட காணாமலாம் அப்படியே போறதான் டீச்சர்ஸ். நீ பழைய ஸ்கூல்ல பண்ணதெல்லாம் இப்ப பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன பத்தியா? இங்க உன் வாழையெல்லாம் ஆட்டினேன்னு வச்சுக்கான், வாழை உடைச்சு கையில தந்துருவேன். இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஹிட்லர்னு சொல்லுவாங்க. கடவுளே போச்சா. ஐயோ ஐயோ. உனக்கு படிப்பு மட்டும்தான் வருமா வராதான்னு யோசிச்சேன். ஆனா உன் கேரக்டரே மாத்த வேண்டியதா இருக்கு பத்தியா? 11th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி ஓபன் ஆயாச்சு தெரியும்ல. மொத நாள் ஸ்கூலுக்கு வந்ததும் உனக்கு எக்ஸ்கியூஸ். 2வது நாளையில இருந்து இங்க ப்ரீகேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. எப்படியும் டிவிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து 70-80 கிளாஸ் வரும். எல்லா கிளாஸ் ரூமுக்கும் மொத பீரியட் நீ போற, எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு வர. சார் கிளாஸுக்கு வரவங்களுக்கு தானே விஷ் பண்ணணும். நீ ஜாயின் பண்ணதுக்கு அடுத்த நாள் அன்னையில இருந்து தொடர்ந்து 10 நாள் எல்லா ஸ்டாஃபுக்கும் போய் குட் மார்னிங் சொல்லிட்டு வர. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் யாரும் கொடுத்துருக்க மாட்டாவ. மாட்டினடி மவளை. என்ன புரியுதா? ஆமா சார். ஹாய் மை டியர் குழந்தையாரே.
பாவி பயலே. அங்க என்ன நான் எல்லாம் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சார் என்னம்மா உங்க முன்னாடி உங்க பொண்ணை திட்டினதா உங்களுக்கு கோவமா இருக்கா? மக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாடம் சொல்லி கொடுக்கீங்களா இப்படி எல்லாம் அவ செஞ்சான்னு எனக்கு இப்பதான் தெரியும். நீங்க எப்படி ஸ்ட்ரிக்ட்டா பிடிச்சாலும் ஒண்ணும் இல்ல. ஃபீஸ் கட்டணும்னாலும் சொல்லுங்க, நான் ஃபீஸ் கட்டலாம். 80 ரூபாய் செலவானாலும் ஒண்ணும் இல்ல. இந்த 2 வருஷத்துலயே இவ திருந்தி வந்த காணும். இவ 600 மார்க்குக்கு 300 மார்க் எடுத்துக்கிட்டு வந்தாலும் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் தாயா? பாவம் பிள்ளை எஸ்கேப் ஆகலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அடைச்சு ஜெயிலுக்குள்ள போட்ட கதையே ஆச்சு. என்ன புரிஞ்சுதா? ம். நாளையில இருந்து ஜாயின் பண்ணிரு. நாளைக்கு அடுத்த நாளையில இருந்து எல்லா ஸ்டாஃபும் கரெக்டா 8:45 கிளாஸுக்கு போயிருவாங்க. என் ரூமுக்கு வர எனக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூஸா எல்லா கிளாஸுக்கும் வரிசையா போய் எல்லா மேம்க்கும் விஷ் பண்ணணும். யாருமா நீன்னு கேட்டா? நல்ல புத்தி வரானேன்னு கோயில்ல நேச்சு போட்டிருந்தேன். நேத்தி கடன் தீத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. சார் என்னம்மா ஃபீஸ் எல்லாம் குறைச்சியே கட்ட வேண்டாம்னு எல்லாம் சொல்லாதீங்க. மொத்த ஃபீஸே நானே கட்டலாம். ஒழுக்கம் தான் முக்கியம். அதெல்லாம் வேண்டாம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல. இன்னையில இருந்து இவ என் கண் பார்வையில தான் இருக்கணும். இங்க பாரு, என் ஸ்கூல்ல வாலாட்டலான்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. எல்லா வாழ்த்தனத்தையும் சுருட்டி வீட்லயே வச்சுட்டு வந்துரு. எஸ் சார். சரிங்கம்மா, வெளியே ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுத்துட்டு அதெல்லாம் நிரப்பி கொடுத்துட்டோம். அவங்க ஏதாவது சொன்னா அதை முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிருங்க. நான் பாட்டுக்கு கடவுளேன்னு தானே இருந்தேன். எல்லாம் இந்த கணிக்கிருக்கியால வந்தது. இவ மட்டும் இந்த ரப்பர் மண்டையனை பார்க்காம இருந்திருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்ன குழந்தையா சௌக்கியமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ சத்தப்படாம இருந்தாலே உன்னை அடிச்சு விரட்டி இருப்பான். உன் வாயால தான் நீ மாட்டுவேன்னு நான் முதல்ல நினைச்சேன். அதே மாதிரி உன் வாயாலே மாட்டிட்டியா? ஆனா கடவுள் எனக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? எதுக்குமா? நல்லா படிக்கிறதுக்கா இல்ல எல்லா டீச்சர்ஸுக்கும் குட் மார்னிங் சொல்றதுக்கா? இல்ல, உங்களை பழி வாங்குறதுக்காண்டிதான். ஐயோம்மா பயந்துட்டேன். அண்ணி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லாதி. குடும்பமே இங்கதான் சுத்திட்டு கிடக்கா. என் குழந்தைய நாளைக்கு அடுத்த நாள் எல்லா டீச்சர்ஸும் குட் மார்னிங் சொல்லுவாயிலா? அவ வணக்கம் போடுறத வீடியோ எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமா? இல்லன்னா நீங்க வீடியோ கால் கூட பண்ணா போதும். அதுக்கு நாதி சிறப்பா பண்ணிடுவான். ஏன் மேம் நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? மேத்ஸ் டீச்சர். என்னது? இவங்க தான் உன்னோட மேத்ஸ் மேம். ஹாய். நீங்க பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்கீங்க. ஆமா, அதனால எனக்கு கிளாஸ்ல மட்டும் நீ விஷ் பண்ணா போதும். என்னை தேடி வந்தெல்லாம் விஷ் பண்ண வேண்டாம். 80ல 1 கம்மி, 79. என்ன ஒரு ஆஃபர். நல்லா பாத்துக்கிட்டியா? அடுத்த வருஷம் 12 கிளாஸ் டீச்சர். நான் 11 முடிச்சு உயிரோட வெளியே வரணும்னு பாப்போம். நான் தான் சொன்னம்லடா, உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அப்ப என் வாயில தான் நான் கெட்டனா? உனக்கு வில்லியம் உன் வாய் தானே. சூப்பர். இனிமே நீ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பேசாம ஒண்ணு பண்ணு, உன் பழைய ஸ்கூல்ல இருந்து யாரையாவது பிரெயின் வாஷ் பண்ணி இங்க இழுத்துரு. எனக்கு சொல்யூஷன்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். எப்படியோ உங்க காதலிக்கு என்னை தண்ணி ஊத்த வச்சாச்சுல. என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, எனக்கு என்ன. இந்த ஆள் கனிய லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மள இவ்ளோ கொடுமைப்படுத்தாருனா, ஒருவேளை வீட்டுக்கு மாப்பிள்ளையா மட்டும் வந்தா நல்லா இருக்கும்ல. எப்படியோ ஆதி நினைச்சதை நடத்திட்டேன். டைம் ஆகுதுல அண்ணி, நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல ஆதி, ஒரு பொண்ணுக்கு அட்மிஷன் சொன்னாங்களா, அதுவும் நீ வேற வந்தியா? யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட்டிங். நல்ல குடும்பம். ஒரு ஆளை குளிக்குள்ள தூக்கி போடுறதுக்கு என்ன ஒரு ஆவல். இசை எங்க? அவளா இவ்வளவு நேரமா இருந்தா இல்ல, தூங்கிட்டா அப்படியே. வெளியே ரொம்ப மழையா இருக்கு. ஆமா ஆதி, முடிஞ்சதும் ஆட்டோக்கு போன் பண்ணா உடனே வந்துருவாங்க. ஆட்டோலாம் வேண்டாம், நானே கொண்டு விடுறேன். மழை பாத்தீங்களா, அதான் கார் எடுத்துட்டு வந்தேன். இல்ல ஆதி, கன்னியோட தங்கச்சியும் அவங்க அம்மாவும் இருக்காங்கல்ல, நீ அவங்கள கொண்டு விடு. இவங்க கொஞ்சம் நல்லவங்களோ? இல்ல அண்ணி, ஆட்டோ வெயிட்டிங்ல தான் நிக்குது. அவங்க ஆட்டோலயே போயிருவாங்க. ஷூர்? ஆமா வாங்க. சரி, நான் பேக் எடுத்துட்டு இசையை தூக்கிட்டு வரேன். சரி. அமிர்தா மேம். சொல்லுங்க மேம். டைம் ஆயிட்டு மேம், நான் கிளம்புறேன். ஆதி கூடலே போறேன். குழந்தைனாருக்கு என்ன பாசம் அண்ணி மேல. சரிங்க மேம், நீங்க கிளம்புங்க. நீங்களும் சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆகுதுல. இல்ல, இவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே என்னையும் கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்க ஸ்கூட்டில எல்லாம் வந்தீங்க, அப்ப ஸ்கூட்டி நம்ம கேம்பஸ்குள்ளாடி தானே இருக்குது. யார் எடுக்க போறா? நாளைக்கு காலையில இவங்க வந்து எடுத்துருவாங்க. அப்படிங்களா? சரி மேம். அண்ணின்னு சொல்லி பேசிக்கிட்டாவ. எந்த விதத்துல அண்ணியா இருக்கும்? அந்த ஹிட்லர் வேற தமிழ் நீ வா போன்னு தானே பேசினாரு. எப்படியும் இருக்கட்டு, நம்ம லைஃபே இப்ப படுகுழிக்குள்ள கிடக்கு. என்ன சொன்னா என் குழந்தையா? சொன்னாலா? யுத்தம் நடத்திட்டு இப்பதான் இருக்கா. யுத்தமா? எங்க அம்மா இருந்தனால மட்டும்தான் நீ அடிக்காம விட்டா. இல்ல என்ன இன்னைக்கு பஞ்சர் ஆக்கிருப்பா. அவ்வளோ நடந்துச்சா? வந்ததான் ஃபைலுக்குள்ளாடி சர்டிபிகேட் இருந்தலாம், எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சா. எங்க அம்மா விளக்கு மாத்த எடுத்துட்டு வந்தாவ அடி அடி விளாசி தள்ளிட்டாவ. எதுக்கு? டீச்சர்ஸ் எல்லாம் மரியாதை இல்லாம நடத்தினாலாம் அந்த ஸ்கூல்ல, அதுக்கு. அது சரி, அவளே ஸ்கூல்ல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொன்னது, அதை நம்பி அடிச்சாவளா? எங்க அம்மா விடுவாவளா?
ஸ்கூல்லாம் இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க வேண்டாம்னு தான் நினைச்சாவ. இப்ப எவ்வளவு ஆனாலும் இவ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. நினைச்சதை நடத்திட்டீங்களா? வேற பின்ன ஆதி ஒண்ணு நினைச்சா நடத்தி முடிக்காம இருப்பனா? எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒண்ணே ஒண்ணுல குறை வச்சுட்டீங்க. குறையா? யாருக்கு? யாரு கூட பேசிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு? அது சரி, என்ன குறைன்னு சொல்லு, குறைய நான் தீர்த்து வைக்கேன். நேத்துக்கு எனக்கு பிறந்த நாள். ஆ, ஆனா ஒரு கிஃப்ட் கூட தரல இல்ல. கிஃப்ட் தரலையா? ஆமா. ஏய், அப்பவே கொடுத்தேன்ல. எப்போ? அதான் கனி, KISS முதல்ல உன் பர்த்டே அன்னைக்கு கொடுத்துருக்கேன். அதுவே பெரிய கிஃப்ட் தானே. அதெல்லாம் பத்தாதுப்பா. அதெல்லாம் அப்பவே காத்துல அணிஞ்சு போயிட்டு. இதுக்கு எதுக்கு கவலைப்படா, அழிய கொடுத்துட்டா போச்சு. இதெல்லாம் போங்காட்டம். நாளைக்கு லைப்ரரிக்கு வா, கொடுக்குறேன். லைப்ரரியிலயா? நான் gift தான் கேட்டேன். நானும் அதுதான் சொன்னேன். நீங்க நினைக்கிற அர்த்தம் எல்லாம் இல்ல. கனி, கிஃப்ட் எல்லாம் உனக்கு அப்பவே வாங்கி வச்சுட்டேன். என் வாழ்க்கைக்கு பால் ஊத்திட்டு நீங்க இங்க ரெண்டு பேரும் காதலா பண்ணிக்கிட்டு இருக்குதியா? இருக்கட்டும் வச்சுக்கிட்டேன். இருக்கு இந்த ரப்பர் மண்டை எனக்கு ஒரு நாள். அப்படி என்ன gift? அதெல்லாம் நாங்க கொடுக்கும்போது தான் தெரியும். ஆஹா, எப்படி இருக்கு gift? என் அழகிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதையும் பாத்துருவோம். அப்புறம் நாளைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? நாளைக்கு இசைக்கு பிறந்த நாள். ஓ அப்படியா? என் விஷயம் சேர்த்தே சொல்லிருங்க. காலையில நான் அவளுக்கு கால் பண்ணும்போது உனக்கும் கான்ஃபரன்ஸ் போடுறேன். டைரக்டாவே சொல்லிரு. ஓகே. அவ ஏற்கனவே கேட்டாச்சு, ஆதி சித்தப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்கல்ல அப்படின்னு. கேட்டது மட்டும் இல்லாம எனக்கு என்ன gift வாங்கிட்டு வருவீங்கன்னு வேற கேட்டிருக்கான். சித்தியும் சித்தப்பாவும் சேர்ந்து விஷ் பண்ண போறோம். ஓய், என்ன சவுண்டே காணோம்? சித்தின்னு சொன்னீங்களா, அதான் ஃபீல் ஆயிட்டு. ஆகணும்ல. சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, கட் பண்ணவா? நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். சரி ஆதி, பாய். குட் நைட்மா. குட் நைட்.